வணக்கங்க ஆயிஸ். வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களா சௌக்கியமா? தம்பிக்கு சென்னையில இது 22வது நாள். அருமையான ஓய்வு நாள் தான் இன்னைக்கு. எப்பயும் போல இல்லாம இன்னைக்கு ரொம்ப லேட்டா தாங்க சேர்ந்தேன். நேத்து அந்த கோச்சஸ்க்கான டெஸ்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கே 11 ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பிரியாணிக்கும் லேட் நைட் டயர்டும் சேர்ந்து ஒரு நல்ல தூக்கம் தூங்கிட்டாங்க. எங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. லேப்டாப் தேவைப்படாதுன்னு ஊர்லயே வச்சுட்டு வந்தேன். ஆனா இப்போ தேவைப்படுறதுனால அம்மா கிட்ட கொடுத்து விட சொன்னேன். ஈக்காட்டு தங்கள் பிரான்ச் பக்கத்துலயே அவன் ஆபீஸ் இருக்கிறதுனால அவனும் வந்து தந்துட்டாங்க. பேக்குக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா லேப்டாப், 2 பாக்கெட் முந்திரி, எள்ளு, கருவேப்பிலை, டெய்லியும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பொடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லாட்டை. அப்புறம் எங்க அண்ணி எனக்கு மல்லாட்டை கேக் பாக்கெட் 2ம் ஏந்திரமாரி சிப்ஸும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்க அம்மா கொடுக்குற மாதிரி இருந்தா முன்னாடியே சொல்லிருப்பாங்க. டி நகர்னு நேம் பார்த்த உடனே தான் அண்ணி வாங்கியிருப்பாங்களோன்னு கண்டுபிடிச்சேன். ஈகாட்டு தங்கள் பிரான்ச்ல இருந்து எடுத்துட்டு வந்த டிஷர்ட் போட்டு பார்த்தாங்க. நான் கூட எஸ் சைஸ் இருக்கே, டைட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா இருக்கு. அப்புறம் எங்க அம்மா கொடுத்த எள்ளு பொடி ரீஃபில் பண்ணிட்டு 2 ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தாங்க. அருமையா இருந்துச்சு. நேற்று பாயில் பண்ண எக்ஸ் அப்படியே இருந்துச்சு. காலை உணவுக்கு அந்த எக்ஸை சாப்பிட்டேன். நான் கூட 2 எக்ஸ் போதும்னு பார்த்தாங்க. தம்பிக்கு பசி தாங்கல. உடனே அந்த இன்னொரு எக்ஸும் உரிச்சு சாப்பிட்டேன். வீக் ஆஃப் விட்டதுதான் விட்டாங்க. இந்த வீட்டு உள்ளே உட்கார முடியல காய்ஸ். அனல்ல வேற ஊத்துது. அப்புறம் 1ஆம் மான்சன்ல சில அட்டம்ஸ் பண்ணாங்க. ஒன்னும் கை கொடுக்கல. இது வரைக்கும் ரேண்டமா பிராக்டிஸ் பண்ணாங்க. இனிமே ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும், இல்லன்னா சரியான ப்ரோக்ரஷன் கிடைக்காது. நம்ம சைக்கிளுக்கு காத்து அடிச்சுட்டு நேந்திரமொழி சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. நேத்து வெயிட்டா பிரியாணி சாப்பிட்டுருக்கோம், எதுவும் பசி எடுக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனா தாறு மாறா தம்பிக்கு பசி எடுக்குது. நைட்டுக்கு 3 வாழைப்பழம் சாப்பிட்டேன். அவ்வளவுதான் காய்ஸ். அம்மா அப்பா நல்லா பாத்துக்கோங்க. பாய்.